வயல்வெளிகளில் தங்கள் ஆடுகளை காவல் காத்துக் கொண்டிருந்த இடையர்களுக்கு வானதூதர் தோன்றி அவர்களிடம், இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பவர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என கூறி இயேசுவின் பிறப்பை அறிவித்தார்கள். உடனே அவர்கள் சென்று தீவன தொட்டியிலே கிடத்தப்பட்டிருந்த குழந்தையை கண்டு வணங்கினார்கள். அவர்கள்தான் இயேசுபிரான். இயேசுபிரான் பிறவி குருடனான ஒருவனை கண்டார். சிஷியர்கள் அவரை பார்த்து கேட்டார்கள், குருடனாக பிறந்தது இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என கேட்டனர். தேவன் எல்லா வியாதிகளுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஞானமுள்ள காரணங்களை வைத்திருக்கிறார். இவனோ இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல. தேவன் தன்னுடைய கிருபையை இவனிடம் வெளிப்படுத்தும் பொருட்டு இவ்வாறு இவன் பிறந்திருக்கிறான் என்றார். பின்னர் தேவனாகிய இயேசு உமிழ்நீரால் சோறு உண்டாக்கி அந்த சோறை குருடன் கண்களிலே பூசி, நீ சுலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சுலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தம். அப்படியே அவன் சுலோவாம் குளத்திலே கண்களை கழுவினான். அவனுடைய கண்கள் நன்றாக தெரிந்தன. சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு தெக்கப்போலின் எல்லைகள் வழியாக இயேசுபிரான் வந்தார். எல்லா இடங்களிலும் இவருடைய வல்லமை அழகாக பேசப்பட்டது. அந்த வழியாக வந்த இயேசுபிரான் ஒரு ஜனக்கூட்டத்தை கண்டார். அந்த கூட்டத்திலே வாய் பேச முடியாமல் காது கேட்காமல் இருக்கும் ஒருவனை கண்டார். உடனே அவனை அக்கூட்டத்திலிருந்து தனியாக அழைத்து சென்று தன்னுடைய விரல்களை அவனுடைய காதிலே வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டார். அதன் பின் வானத்தை பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்று கூறினார். எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக என்று பொருள். இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அணைக்கப்பட்ட காதுகள் திறக்கப்பட்டது. கட்டி வைக்கப்பட்டிருந்த நாவுகள் அவிழ்க்கப்பட்டன. அவன் செம்மையாக பேசினான். அவன் காது நன்றாக கேட்டது. இயேசுபிரானின் அற்புதங்கள் இதேபோல் பல லட்சக்கணக்கில் இருக்கின்றன. சிறு துணுக்கை உங்களுக்கு நாங்கள் இங்கே கிறிஸ்துமஸின் நல்வாழ்த்துக்களாக வெளியிடுகின்றோம். நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.